வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக் மேன். இன்றைக்கி என்ன டைட்டில் பார்க்க போகிறோன்னா, டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர், மற்றவரை விமர்சிக்க வேண்டாம். இந்த டைட்டில் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நான் ஃபிட்னஸ் சேனலை வந்து யூடியூப்பில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மதி சார் சேனலு, ராஜா பருண் சார் சேனலு, பிக்லி சார் சேனலு, பாண்டி சக்தி சார் சேனலு, இவங்க சேனலை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுனால தான் நான் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறேன். அவங்களாம் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கிறாங்க. இதில் டீசெண்டாக ஒரு நடுவில் ஒரு சேனல் ஒரு வீடியோ பார்த்தேன், மதி சாருது. அவர் பார்த்திங்கன்னா, நான் பீத்தின்ல சோறு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு யூடியூப் உலகம் ஃபுல்லாக பார்க்குற சேனலில் வந்து அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறதுனா, அவர் வந்து எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார், ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பார். மக்களை கமெண்டில் போடுங்க மக்களே, அவங்களோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் கூட போடுங்க, ஆனால் நல்ல விதமாக போடுங்க. அதை அவங்க திருத்திக்கிற மாதிரி டீசெண்டாக சொன்னீங்கன்னா அவங்க பண்ணிக்குவாங்க. அவர் வந்து எல்லாரையும் வந்து நான் சாப்பிட்றத சாப்பிடுங்கன்னு சொல்லலை, நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் நல்லா உழைக்கிறாரு, டெய்லி 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறாரு, பாக்ஸிங் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் ட்ரைனிங்கு, வெயிட் ட்ரைனிங்கு, ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் ஃபிட்னஸ் கிளாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து எடிட்டிங்கு, இன்ஸ்டாகிராமு, இதெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் மீறி அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? ஓப்பனாக பேசுகிறது தப்பா கேட்குறேன். அவர் நினச்சா ஃபிட்னஸ் நல்லா 6 பேக்லாம் வச்சுருக்காரு. டயட்டு நான் இப்படி ஃபாலோ பண்ணுறேன், நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடலாம், பொய் சொல்லலாம். ஆனால் வந்து அவர் ஓப்பனாக எல்லாத்தையும் பேசுகிறாரு. அவருக்கு பிடிச்சதை சாப்பிட்றாரு, அவர் நல்லா உழைக்கிறாரு. நீங்களும் வந்து அவர்கிட்ட எவ்வளோ நல்லது இருக்குது அதெல்லாம் எடுத்துக்குங்க. அவர் அவர் அவருக்கு விருப்பப்பட்டதை சாப்பிட்றாருன்னா விட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சாப்பிட்டு போங்க. அதை விட்டுட்டு வந்து அவர் வந்து யாரை நான் சாப்பிட்றத சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்தவே இல்லை. அதனால் தயவுசெய்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஒர்க் வெல் ஈட் வெல் தான் அவர் சொல்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் கூட வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிக்கிறேன், ஆன்ஸ் போடுறேன், தண்ணி அடிப்பேன், தண்ணிலாம் ஆரம்ப காலத்தில் அடிச்சிருந்தேன், இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் கடவுள் சிந்தனையாக தான் இருக்கிறேன், டெய்லியே சண்டே வந்து சர்ச்சுக்கு போகிறாரு. அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். அந்த மனிதனை போய்ட்டு நீங்கள் வந்து நோக்கடிக்காதீங்க. அவர்லாம் ஒரு நல்ல வீடியோ போடுறனால தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறனால தான் நம்ம ரெகுலராக வந்து ஆக்டிவாக ஜிம்மு பண்ணுறோம். நல்லா நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. தயவுசெய்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மக்களே. முடிஞ்சால் கமெண்டில் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா டீசெண்டாக அவங்க தப்பை வந்து எடுத்து சொல்லுங்கள். இது மதியாளர்கள் மட்டும் நான் சொல்ல எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாலெலாம் நல்லா போடுறாங்க. அவங்களெல்லாம் அசிங்கமாக பேசுகிறது, கேவலமாக அசிங்கமாக கமெண்ட் போடுறது. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்சால் என்கரேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பண்ணாதீங்க மக்களே. இது என் மனசில் பட்டு தான் சொன்னேன். ஏதாவது நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யாருக்காவது ஒரு 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண கூட அவசியம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ண கூட அவசியம் இல்லை. யாராவது 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு ஒரு 2 பேர் வந்து மாறினா எனக்கு கிடைச்ச சக்ஸஸ்ஸு. ஓகேவா? வணக்கம் மக்களே, உங்கள் பிளாக் மேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாம் வந்து ஒரு ஃபிட்னஸில் இருக்கிறோம். மதியழகன் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் சேனல் தான் வச்சுருக்காரு. அதை பார்க்குறவங்க 90% பேர் ஃபிட்னஸ் சேனல் தான் பார்க்குறோம். அப்படி பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிட்னஸ் சேனல் அவர் இருக்கிறாருன்னா, நம்ம ஃபிட்னஸ் நம்மள மாதிரி ஆளுங்க தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மளே சப்போர்ட் பண்ணலாம், அப்புறம் அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.